ஓகே. இந்த வாரலம் சார் என்ற கேள்விகள் கொஞ்சம் நாம பார்த்துட்டு வந்தோம். அதுல இன்னொரு மிக முக்கியமான கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள், திணை மயக்கம். அப்ப நான் சொல்லி இருந்தேன் என்ன, திணை மயக்கம் என்று சொல்றது என்னண்டா பிள்ளைகள், ஒரு திணையில இருக்கக்கூடிய கருப்பொருள் இன்னொரு திணையில வருமாக இருந்தால் அது திணை மயக்கம். ஏன், சங்க இலக்கியங்களை பிரிச்சு இருக்குதுன்னு, ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு கருப்பொருள்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. உதாரணமாக விலங்குகளாயிருந்தால் குறிஞ்சி நிலத்துக்கண்டு ஒவ்வொரு விலங்குகள் இருக்குது. அதே மாதிரி மருத நிலத்துக்கண்டு ஒவ்வொரு விலங்குகள் இருக்குது. பாலை கண்டு ஒவ்வொரு விலங்குகள் இருக்குது. ஏன் விலங்கு மட்டுமா, உணவு, இசை, இதெல்லாமே பிள்ளைகள் ஒவ்வொரு திணைக்கும் வித்தியாசப்படும். என்ன கருப்பொருள்னு சொல்றது நாம அதுதானே, ஒவ்வொரு நிலத்திலையும் இருக்கக்கூடிய இயற்கையான அம்சங்கள், விலங்குகள், பறவைகள், இசைகள், உணவு, இதெல்லாமே கருப்பொருளுக்குள்ள வரும். எனவேதான் ஒவ்வொரு திணைக்கும் தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு கருப்பொருட்கள் இருக்குது. அது இலக்கிய ஆசிரியர்கள் வகுத்திருக்கிறாங்க. எனவேதான் ஒரு திணைக்கு இருக்க வேண்டிய கருப்பொருள் இன்னொரு திணையில வந்தன்னு சொன்னா அது திணை மயக்கம். உதாரணமாக குறிஞ்சி திணையில் இருக்க வேண்டிய, அதாவது குறிஞ்சி திணைக்குரிய ஒரு கருப்பொருள் பாலை திணையில் இருக்கக்கூடிய ஒரு பாடல்ல இடம்பெற்றதுன்னு சொன்னா அந்த பாடல் திணை மயக்கம் கொண்ட பாடல். அதே மாதிரி மருத திணைக்குரிய ஒரு கருப்பொருள் நெய்தல் திணையில இடம்பெற்றிருந்தன்னு சொன்னா அந்த நெய்தல் திணையில் இடம்பெற்றிருந்த பாடல்ல திணை மயக்கம் இடம்பெற்று இருக்குது. விளங்கினதா? அதே மாதிரிதான் இங்கேயும் பிள்ளைகள் ஒரு திணை மயக்கம் இருக்குது. ஏன், இது மருதத்திணைக்குரிய பாடல். என்ன, நம்ம பார்த்துட்டோம், ஆரம்பத்திலே படிச்சிட்டோம் இதனுடைய திணை மருதத்திணை என்று. அப்போ மருதத்திணையாக இருந்தால் இங்கு இடம்பெற வேண்டிய கருப்பொருள்கள் எல்லாம் எந்த திணைக்குரிய கருப்பொருளா இருக்கணும்? எந்த திணைக்குரிய, அதாவது மருதத்திணைக்குரிய கருப்பொருட்களா இருக்கணும். என்ன, மருதத்திணைக்குரிய பாடலாக இருந்தால் அந்த திணைக்குரிய கருப்பொருள் தான் இருக்கணும். ஆனா பிள்ளைகள் இந்த இடத்துல இவன் மருத மரம் எல்லாம் மருதத்திணைக்குரிய கருப்பொருள் தான், அதை ஒத்துக்கொள்றான். ஆனால் ஒரு இடத்துல மட்டும் மருதத்திணைக்குரிய கருப்பொருள் ஒன்று இல்லாமல் இன்னொரு திணையினுடைய கருப்பொருள் ஒன்று இருக்குது. அது எதுன்னு சொன்னா யானை. யானை என்பது பிள்ளைகள் நல்லாக நினைவுல வச்சுக்கொள்ளணும், மருதத்திணைக்குரிய கருப்பொருள் அல்ல. ஒரு நாளும் யானை என்பது மருதத்திணையினுடைய கருப்பொருளாக வராது. அது எந்த திணைக்குரிய கருப்பொருள்? நிலத்துக்குரியது. வெரி குட், வெரி குட். இதைத்தான் எதிர்பார்த்தேன். யானை என்று சொல்றது பிள்ளைகள் குறிஞ்சி நிலத்துக்குரிய கருப்பொருள். நீங்க பாத்தீங்க தானே, கன்று தன் பயமுலை மாந்தம் ஒன்றில் திணைபிடி உண்ணும் பெருங்கல் நாட, அந்த பாடல் எந்த திணைக்குரியது? குறிஞ்சி நிலத்துக்குரியது. குறிஞ்சி நிலம். அந்த இடத்துல குறிஞ்சி நிலத்துக்குரிய அதே யானை கருப்பொருள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. எனவே எங்களுக்கு தெரியும் யானை என்பது குறிஞ்சி நிலத்துக்குரிய கருப்பொருள் தான். ஆனால் மருத நிலத்துக்குரிய பாடலாகிய இந்த வாரலஞ்சேரியில ஏன் யானையை போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு திணையில இருக்க வேண்டிய கருப்பொருள் இன்னொரு திணையில மாறி வந்தேன்னு சொன்னா அதுதானே திணை மயக்கம். பாருங்க, மருத திணையில இருக்கக்கூடிய பாடல்ல குறிஞ்சி திணைக்குரிய கருப்பொருள் வந்திருக்குது. எனவே ஒரு திணையில சம்பந்தமே இல்லாத இன்னொரு திணையினுடைய கருப்பொருள் வந்திருக்குதுன்னு சொன்னா இதைதான் பிள்ளைகள் நாங்க சொல்லுவோம் திணை மயக்கம். விளங்கினதா? ஒரு திணையில் இருக்க வேண்டிய கருப்பொருள் இன்னொரு துறையில் வந்திருக்குது. யானை என்பது குறிஞ்சி திணையில் இருக்க வேண்டிய கருப்பொருள். இது எந்த திணையில வந்திருக்குது? மருத திணையில வந்திருக்கு. எனவேதான் நீங்க சொல்லணும், யானை என்பது குறிஞ்சி நிலத்துக்குரிய கருப்பொருள் ஆகும். ஆனால் இப்பாடலில் யானை மருதத்திணைக்குரிய பாடலில் வந்திருப்பதால் இது திணை மயக்கமாக காணப்படுகிறது என்று போடணும். விளங்கினதா? டீச்சர் இதுல அந்த யாதென்ன குறிப்பிட்ட விளக்கு அப்படித்தானே தந்திருக்கீங்க. அப்ப அந்த பாடல் அடியை குறிப்பிடணுமா? இந்த அடியில தான் திணை மயக்கம் இடம்பெற்றிருக்கின்றது. சொல்லணும். திணை மயக்கம் யாதென குறிப்பிட்டு விளக்குன்னா ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லணும் திணை மயக்கம் என்ன. விளங்கினதா? திணை மயக்கம் என்றது எது? ஒரு திணைக்குரிய கருப்பொருள் மற்றொரு திணையில் வருவதனை திணை மயக்கம் எனலாம். சரியா? இப்ப நீங்க சொல்லணும் இப்பாடலிலும் திணை மயக்கம் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது இப்பாடலானது மருதத்திணைக்குரிய ஒரு பாடலாக அமைகிறது. ஆயினும் மருதத்திணைக்குரிய பாடலில் குறிஞ்சி திணைக்குரிய யானை இடம்பெற்றிருப்பதால், ஒரு திணைக்குரிய கருப்பொருள் இன்னொரு திணையில் இடம்பெற்றிருப்பதால் இங்கு திணை மயக்கம் இடம்பெற்றிருப்பதாக கூறலாம் என்று சொல்லணும். கிளியரா?
ஓ டீச்சர். என்ன திணை மயக்கம் யாதென குறிப்பிட்டு விளக்குன்னா ஃபர்ஸ்ட் திணை மயக்கம் என்னன்னு சொல்லி போட்டுட்டு இந்த பாடல்ல அந்த திணை மயக்கம் எப்படி இருக்குதுன்னு சொல்லணும். அப்ப எப்படி சொல்லலாம்? இந்த செய்யுளானது மருதத்திணை கோலன் வந்துட்டு இப்ப நீங்க சொல்லணும் இந்த திணையானது இந்த செய்யுளானது மருதத்திணைக்குரிய செய்யுளாக காணப்படுகிறது. ஆயினும் இச்செய்யுளில் குறிஞ்சி திணைக்குரிய யானை இடம்பெற்றிருப்பதால் இங்கு திணை மயக்கம் இடம்பெற்றிருக்கிறது என போடணும். சரியா? ஓகே டீச்சர். பாருங்க, ஃபர்ஸ்ட் திணை மயக்கம் என்னன்னு சொல்ல போறீங்க, அது போற இந்த பாடல் எப்படி திணை மயக்கம் இருக்குதுன்னு சொல்லணும். அது கிளியர் தானே? எழுதி காட்டுங்களா இன்னைக்கு? ஓ டீச்சர் கிளியர். இப்ப சாரு கேள்வியும் எழுதணும் தானே, அடுத்து நீங்க குரூப்ல போட்டுட்டு எழுதணும் தானே? நான் போடுறேன். அந்த கேள்வி ஓகேன்னு பாருங்க. விளக்கம் அந்த கேள்வி பாருங்க என்ன சொல்லணும் விளக்கும் போது, மேற்படி செய்யுளானது மருதத்திணைக்குரிய செய்யுளாக காணப்படுகிறது. ஆயினும் இச்செய்யுளில் குறிஞ்சி திணைக்குரிய கருப்பொருளான யானை இடம்பெற்றிருப்பதால் இங்கு திணை மயக்கம் இடம்பெற்றுள்ளது எனது நீங்க விளக்கி காட்டினீங்கன்னு சொன்னா சரி. ஓகே, இது விளங்கினதா? ஓம் டீச்சர். ஓம் டீச்சர் விளங்குச்சு. ஓகே, இப்ப இப்படி ஒரு கேள்வி வந்தால் பாருங்க, இச்செய்யுளில் கையாளப்பட்டிருக்கின்ற திணை மயக்கத்தினூடாக வெளிக்காட்டப்படுகின்ற விடயம் என்னன்னு கேட்டா நீங்க என்ன எழுத போறீங்க? இந்த திணை மயக்கத்திலிருந்து என்ன விடயம் வெளிக்காட்டப்படுது? நாங்க அந்த உள்ளுரை ஊமத்துல கொடுத்த விஷயத்தானே டீச்சர் சொல்லணும். வெரி குட். அந்த புள்ள சொன்னது இதுக்கு முதல் அந்த கேள்வி கேட்டும் போது ஒரு புள்ள சொன்னது இது பாருங்க, இந்த திணை மயக்கத்திலிருந்து வெளிக்காட்டப்படுகின்ற விடயம் என்னண்டா பிள்ளைகள் பாருங்க, இந்த செய்யுள் என்பது மருதத்திணைக்குரியது. எழுதி காட்டுறேன் பாருங்க. ஆனா மருதத்திணையில சம்பந்தமே இல்லாத குறிஞ்சி திணையினுடைய யானை கட்டப்பட்டிருக்குது. எது? மருத மரத்துல. சரியா? அதே மாதிரிதான் இங்க திணை மயக்கம் என்று தெரியும். மருத திணையில அந்த மருத மரங்கள்ல யானை கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னா சம்பந்தமே இல்லாத குறிஞ்சி திணைக்குரிய யானை கட்டப்பட்டிருக்குது. இது வெளிப்படையாக வந்த கருத்து. இதுல இருந்து மறைப்பொருள் ஒன்று இருக்குது. எது? எப்படி பிள்ளைகள் மருத நிலத்துல சம்பந்தமே இல்லாத இன்னொரு திணைக்குரிய கருப்பொருளான யானை கட்டப்பட்டிருக்குதோ அதே போலதான் யாரு மருத நில தலைவனும் தனக்கு பொருத்தமில்லாத பரத்தையரிடம் என்ன செஞ்சிருக்கிறான்? உறவு கொண்டிருக்கிறான் அல்லது பரத்தையரிடம் கட்டப்பட்டிருக்கிறான் என்று சொல்லணும். எப்படி மருத மரத்தில் பொருத்தமில்லாத ஒரு கருப்பொருளான யானை கட்டப்பட்டிருக்குதோ அதே மாதிரிதான் தலைவனும் தனக்கு பொருத்தமில்லாத இடமான பரத்தையரிடம் வாழ்ந்திருக்கிறான். எனவேதான் திணை மயக்கத்தினூடாக கூறப்படுகின்ற விடயம் என்னென்றா நீங்க இதை சொல்லணும். விளங்கினதா? கிளியரா பிள்ளை? ஓகே மிஸ். ஓகே டீச்சர். அந்த கேள்வியை அப்ப எழுதி இதை கொள்ளவா? தவிர எழுதி கொள்ளுங்க. இதை தவிர இன்னொரு கேள்வி கேட்கலாம். என்ன? மேற்படி செய்யுளில் காணப்படுகின்ற உள்ளுரை உவமங்களை விளக்குக அல்லது குறிப்பால் உணர்த்தப்படும் விடயங்களை விளக்குகன்னு கேட்டால் மேல சொல்லி தந்த மாதிரி காவேரி பலராடு பெருந்துரை என்றதையும் மருதோடு பிணித்து ஏந்து கோட்டு யானை என்றதையும் சொல்லணும். விளங்கினதா? காவேரி பலராடு பெருந்துரை என்றதுல பிள்ளைகள் குறிப்பால் ஒரு பொருள் உணர்த்தப்படுதுன்னா எப்படி காவேரி ஆறு எப்படி பலரும் வந்து நீராடுகின்ற ஒரு இடமாக இருக்குதோ அதே போலதான் இது பரத்தையர்களிடமும் பல ஆண்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. எனவே வெளிப்படையாக ஒரு கருத்தை சொல்லுது, உள்ளுக்கு இன்னொரு கருத்தை சொல்லியிருக்குது. அதே மாதிரி மருதோடு பிணித்து ஏந்து கோட்டு யானை, அதாவது மருத மரங்களில் எவ்வாறு பெரிய கொம்புகளையுடைய யானை கட்டப்பட்டிருக்குதோ அது போலதான் என்ன பரத்தையரிடம் தலைவன் பரத்தையினுடைய உறவால் கட்டப்பட்டிருக்கிறான் என்னத்த சொல்ல. சரியா? அப்ப இந்த திணை மயக்கம் குறிப்பால் உணர்த்தப்படுகின்ற விடயங்கள் இது ரெண்டையும் கட்டாயம் படிச்சிருக்கணும், கேட்பாங்க.
இந்த கேள்வி எழுதி கொண்டீங்களா? ஆம் டீச்சர். ஓகே. அடுத்ததாக கேட்டு வரலாம் பிள்ளைகள். இச்செயலில் கையாளப்பட்டிருக்கக்கூடிய சங்ககால அகத்திணை பண்புகளினுடைய பண்புகளை விளக்குக கேட்கலாம். என்ன? பெயர் சுட்டா பண்பு, முதல் மருத கருவுரி பயன்பாடு, நிலத்திற்கும் பாடப்பட்டுள்ளது. முதலாவது இந்த பாடலுக்கு நீங்க சொல்லணும், மருத நிலத்துக்குரிய ஊடலொழுக்கம் கையாளப்பட்டிருக்கிறது. அடுத்து என்ன சொல்லலாம்? முதல் கரு உரி பயன்பாடுகள் இருக்குது. இயற்கையான உவமைகள் கையாளப்பட்டிருக்குது. வேற என்ன சொல்லலாம்? ஒரு துறை ஒரு செய்யுளில் இடம்பெற்றிருக்கிறது. பாத்திர கூற்றாக காணப்படுகிறது. தோழி கூற்றா தானே இருக்குது. எனவே இப்படி 5 பாயிண்ட்ஸ் நான் காட்டி தந்திக்கிறேன். 5 பண்புகளை இப்படி விளக்கணும்னு சொல்லி இது எழுதுவீங்க தானே? ஆம் டீச்சர். ஆம் டீச்சர். ஓகே. அப்ப இதுல இருந்து வரக்கூடிய கேள்விகள் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. எனவே இது எழுதி காட்டுங்களா? ஓகே. அடுத்த கிளாஸ்ல பிள்ளைகள் நாங்க இலக்கணமும் சங்கமருவி காலமும் படிக்கணும். புது பட்ஜுக்கு சரியா? ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதுல டியூட்டர் நான் போடுறேன்னா. சரியா? ஓகே டீச்சர். சங்க ஓகே. காலத்துடைய ரெக்கார்டிங் போடுறீங்களா? ஓ, சங்ககாலத்துல ரெக்கார்டிங் போடுறேன். அதுல கொஞ்சம் தொடர்ச்சி இன்னும் கொஞ்சம் இருக்குது போல. சங்ககாலம் முடிக்க அதை முடிச்சுட்டு சங்கமருவி கால டியூட்டர் போடுறேன்னா. மிஸ் எனக்கு நேரத்தோட குரூப் வந்து இல்லை மிஸ். நான் ஓம் தகானே அந்த இதை நான் போடுறேன் ரெக்கார்டிங் எல்லாம். சங்ககால ரெக்கார்டிங் நான் போட்டேன்னு நினைக்கிறேன். பாருங்க. ஆம் டீச்சர் போட்டீங்க. நேத்து நைட் ஆமா, நேத்து நைட் நான் போட்டேன் பாருங்களேன். மேம் ஓகே. அவ கிளாஸ் வைண்ட் அப் சொல்லுங்க. புகைப்படம் ரெக்கார்டிங்கையும் போட்டு விட்டுறீங்களா? ஓகே, அதுல ரெக்கார்டிங்கும் போடுங்க. ஓகே டீச்சர் எனக்கும் நேரத்துல நடந்த கிளாஸ்ல ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் போட்டுருங்களா? ஓகே ஓகே. நான் இந்த நைட் நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லுங்க. முடிஞ்ச டைம் சொன்னீங்க தானே, ஒரு வீடியோ இருக்கி அனுப்பி விடுறேன். ஒரு வீடியோ இருக்கு. என்ன வீடியோமா இதா? அது நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடியவே காலம் படிச்சு முடிய சொன்னீங்க, ஒரு ரெக்கார்டிங் ஒன்று இருக்கி நான் அந்த வீடியோ அனுப்பி விடுறேன் அப்படின்னு. அது நீங்க போடல குரூப்ல. ஓகே, நான் பார்த்து போடுறேன்னா. சரியா? சரி. ஓகே ஓகே. பிள்ளைகள் என்ன சரி டவுட் இருந்தா கேட்கலாம். அப்படி இல்லை நான் வைண்ட் அப் பண்றேன். உட்காந்து எழுதி அனுப்புங்களா? ஓகே டீச்சர். ஓகே. என்ன சரி இருக்குதா கேட்க? இன்னை படிச்சது விளங்கினதா? மிஸ் விளங்கிச்சு. ஓகே. அடுத்த பிள்ளைகள் என்ன மாதிரி கிளியரா வாரலும் சரி. இந்த முறை உங்களோட சீனியருக்கும் எதிர்பார்க்கிறது இதுதான். அவங்களுக்கு வரையிலன்னு சொன்னா உங்களுக்கு வரலாம். ஓகே சரி. ஓகே பிள்ளைகள் படிங்க. ஆல் தி பெஸ்ட். எழுதுங்களா நல்லா. 2027ன்னு சொல்லி இப்போ எழுத தொடங்கினா தான் உங்களுக்கு செகண்ட் இயர் ஆகும்போது நல்லா ஈஸியா இன்னும் எழுதலாம். சரியா? அதனால இப்பவே ஃபுல்லா ப்ராக்டிஸ் எடுங்க. ஓகே, நான் வைண்ட் அப் பண்றேன்னா. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். Thank you so much. ஓகே மிஸ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஓகே, பாரக்கல்லாஹ் ஃபீக்.